பாண்டியன் ஸ்டார் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசி இருந்துட்டு நான் பண்ணது தப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பாண்டியன் இருந்துட்டு நீ செஞ்சதில் எந்த ஒரு தப்பும் இல்லைடா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜா இருந்துட்டு இனிமேலாச்சும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரணும், என் அண்ணன் திருந்திட்டான்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் கோர்ட்டு வாசலில் அத்தனை பேர் முன்னாடியும் அரசியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்கிட்ட குமாரை பற்றின விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு எனக்கு என்னமோ உங்கள் அண்ணன் திருந்தின மாதிரிலாம் எனக்கு தெரியல, அப்போ வெளியே வந்ததுக்காக அரசிக்கிட்ட போனால் போட்டோன்ற மாதிரி தான் மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியுது. ஏதோ மறுபடியும் அரசியை வச்சு பிளான் பண்ண போகிறோன்னு தோணிகிட்ருக்கு. ஆனால் மறுபடியும் அரசியோட வாழ்க்கையில் குறுக்கால வந்தால் அதுக்கப்புறம் நான் அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு இப்போதாங்க மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு பாண்டியன் இருந்துட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்றாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மெயில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.